இங்கிலாந்து பிரதமர் நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்துடும். சீக்கிரம் வாங்க, உங்களை பற்றின ஒரு விஷயம் வெளியே லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவரும் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு அவரோட ஆஃபீஸ்க்கு போய் என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. அவங்க ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிப்பாங்க. அந்த வீடியோவில் ஒரு கடத்தல் கும்பல் அந்த நாட்டோட பிரின்சஸை கடத்தி வச்சுக்கிட்டு பிரதமர் வந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளார ஒரு பண்ணியை வந்து டேஷ் பண்ணணும். அந்த வீடியோவை அந்த உலக மக்களே லைவ்ல பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு இவர் சிரிக்கிறாரு. என்னாலலாம் பண்ண முடியாது, நான் எப்படி ஒரு நாட்டோட பிரதமர் வந்து ஒரு பண்ணியை டேஷ் பண்ணுறது, இந்த உலகமே பார்த்தா சிரிக்குமே அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லை, நீங்க பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிடும்னு அவன் சொல்றான். அந்த நாடே உங்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு முன்னாடியே அந்த லைவ்லயே அந்த பண்ணியை மேட்டர் பண்ணிடுறாரு. மேட்டர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து பிரிட்ஜில் இறக்கி விட்டு போயிருப்பான். ஆனா அந்த பிரிட்ஜில் ஊர்ல ஒரு பையலும் இருக்க மாட்டான், எல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பான். அந்த கடத்தல்காரனும் இறந்து போயிடான், சூசைட் பண்ணி. இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பான். மக்கள் அவங்களோட பிரச்சனையை பார்க்காம மற்றவங்க பிரச்சனையை பார்த்து காலத்தை ஓட்டிட்டாங்க. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சுயநலமா இருக்காங்க, எனக்கு வாழவே பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ண அப்படின்னா இந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே விட்டேன். அது கூட தெரியாம இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே டிவி முன்னாடி வாயை பொளந்து இந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாரா மாட்டாரான்னு உட்காந்து பார்த்தனால தான் கடைசியில் அவரால் பண்ண முடிஞ்சது. நான் இதுக்கு காரணம் கிடையாது.